ஹாய் மக்கள், இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இன்னைக்கு சாப்பாடு பொங்கியிருந்தோம், கொஞ்சம் கம்மியாக தான் பொங்கியிருந்தோம். ஏன்னா இன்னைக்கு விருந்து சாப்பாடு இருக்கு பார்த்துக்கோங்க. எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு இன்னைக்கு விருந்து சாப்பாடு உண்டு. வேற சிக்கன் கூட்டு, நேரத்தில் சிக்கன் கூட்டு, வேற பாயசம். எங்கள் அப்பா என்ன மாதிரி சாப்பிட்றாங்க? எங்கள் அக்கா வீட்டிலேருந்து 2 இட்லி வந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த 2 இட்லி தான் எங்கள் அப்பா வச்சு சாப்பிட்றாங்க. இங்கேருங்க 2 இட்லியும் சிக்கன் கூட்டு வச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு மதியம் விருந்து சாப்பாடு இருக்கு. எப்போ வருதான்ப்பா? இன்னைக்கு மதியம் விருந்து சாப்பாடுலாம் கொண்டு வரும் பாருங்க. நீங்கள் அதை பாருங்க. நிறைய பேர் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க. பரவாயில்ல, இப்படி ஒரு கொடுத்து வச்ச ஒரு மகன் இருக்கணும், அப்பாக்காக எங்கேனாலும் போய் வாங்கி கொடுக்குறேன்னா ஒன்னே மாதிரி ஒரு பிள்ளை பெற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் தயவுசரி யாரும் இந்த மாதிரி வெட்கப்படாதீங்க. நம்ம அப்பாவுக்கு அம்மாவுக்கு எங்கேனாலும் வாங்கி கொடுங்க. அது ஏன் நம்ம ஏன் வெட்கப்படணும்? நம்ம சாப்பிட்டு நம்ம வாங்கிட்டு வரோம், அவ்வளோதான் வித்தியாசம். சொல்லுங்கள். அதனால் நீங்களாம் அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. வெட்கப்படாமல் எங்கே போனாலும் தைரியமாக வாங்கி கொடுங்க. என்னைய மாதிரி இருங்க. நான் அதனால தான் உங்களுக்கு நான் எப்படி சொல்ல, ஃபாலோஸ்க்காகவும் வியூஸ்க்காகவும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படல. இப்படி ஒரு மகன் நான் எங்கள் அப்பாவுக்கு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக நான் காமிக்கிறேன். அதான் இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க. நீங்கள் வெளியே காட்டாண்டா, நீங்கள் இந்த மாதிரி இருங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு சந்தோஷப்படுத்துங்க. ஓகேவா? ஓகே, பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கண்ணே. கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாய்.